ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏஜி விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, மார்னிங் வந்து ஆஸ் யூஷுவல் வந்து நான் கிச்சனுக்கு போய் எங்கள் மம்மி கிட்ட வந்து எனக்கு இது சொல்லித்தாங்க அது சொல்லித்தாங்கன்னு கேட்பேன். ஸோ இன்றைக்கி வந்து மம்மி வந்து எனக்கு கீரை குழம்பு அதெல்லாம் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம், என்ன நடக்குதுன்னு பாருங்கள். காலையில் நம்மளுக்கு இங்கே 8:30 முடியும் டைம் பார்த்து. ஆமாம், ஏன்னா எல்லாருமே ஆஃபீஸ் போகிறாங்க, காலேஜ் போகணும். அதனால வந்து காலையில் நம்ம வீட்டில் 9:30 எல்லா வேலையும் முடிஞ்சது. ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு டிஷ் செய்யறாங்க. அப்போ செய்வோம் தான். அப்போ கொஞ்சம் ஸ்டாமினா ஆயிடுச்சு உடம்புல. ஃப்ரெண்ட்ஸ், பல்லியா ரெடி ஆயிடுச்சு. பல்லியா ரெடி. போதும் பல்லியா. இப்போ கிரேவி தான் பல்லியான்னு சொல்லிட்டாங்க. கிரேவி கூட சொல்லலாம். இது இப்போ அந்த குக்கரை வை. அடுத்து வந்து நம்ம வந்து கீரை குழம்பு செய்யணும். நெக்ஸ்ட் டைம் டாடி வரணும், நான் கீரை குழம்பு செஞ்சு கொடுப்பேன். கீரை பிடிக்கும். ஓ, ரியலாவா? ரியலாக பிடிக்கும் கீரை குழம்பு. அதுக்கு வந்து சேப்பக்கிழங்கு அந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிடுவேன். அவருக்கு ஒரு வாட்டி சொன்னேன், கருவாடு நல்லா இருக்குன்னு. அம்மா உட்காந்தாரு. நெக்ஸ்ட் டைம் வந்து அவருக்கு கருவாடு, பொம்பளை கருவாடு செஞ்சு போட்டோம். அங்கே வந்து வாழை கருவாடு. இது சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கு. பொம்பளை கருவாடு. ஏன்னா நான் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது வாழை கருவாடு. இது வந்து இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். கீரை குழம்புக்கெல்லாம் நல்லா இருக்கும். இப்ப இருக்கிற பசங்களுக்கு என்ன தெரியுது? நான் ஷேர் இந்த வீட்டில் கருவாடு ஓடிடும். இப்போ ஸ்மெல் ஆச்சா ஓடுவா. அவ போயிட்ட மாதிரிதான் செய்ய போறோம். அப்போ ஓகே. நம்ம என்ன ஊற்றலாம்? என்ன வேணும்? குக்கர் சூடாயிடுச்சு. சூடான என்ன ஊத்தாருமா? அவ்வளோ வேண்டாம். இதை தள்ளு எடுத்துருக்கு. வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு. சேப் வச்சுட்டு அது வந்து கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறம் சீரகம், கடுகு, அப்புறம் வந்து பருப்பு, கடலைப்பருப்பு. இது 1 pot கீரை குழம்பு. ஒரே வாட்டி எல்லாம் போட்டு வேக வச்சுக்கலாம். 1 pot கீரை குழம்பு. மம்மி எல்லாமே கற்றுக்க வச்சுக்கிட்டாங்க. அது அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிட்டாங்க. ஒரே வாட்டி தான் அரிசி கூட்டி விட்டுறது. அவ்வளோதான், சிம்பிள். 10 minutes. வேலைக்கு போறவங்க, இந்த பேச்சுலர் பசங்க இது ஈஸியாக செய்யலாம். பேச்சுலர்ஸ்லாம் பாவம் பேக்கெட்டாக வாங்கி அதை பொறிச்சு சாப்பிட்றது இதில் இருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஹெல்த்தி டிஷ்ஷஸ். எங்கள் மம்மிட்டு வந்து கற்றுக்கணும். இல்லை எண்ணெய் என்னென்னக்கு இன்க்ரீடியன்ட் போட்டீங்களோ? இது கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு போட்டு நல்லா வதக்கிடணும். வெங்காயம், பச்சை மிளகா, காஞ்சி மிளகா அது கொஞ்சம் வதங்கட்டும். நெக்ஸ்ட் வந்து வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, அதுக்கப்புறம் காஞ்சி மிளகா 4. இது எல்லாமே கூட்டி குக்கர் மூடி கலங்கிறதுக்கு அவ்வளோதான். ஓகே, 1 by 1 போட்டு. எப்பவுமே வந்து மூஞ்சி வந்து தள்ளி இருக்கும். இல்லைன்னா மூஞ்சிலே கை போன தண்ணி விடா போதும். சால்ட் வந்து அப்புறமா போடணும், இல்லைன்னா பருப்பு வேகாது. இப்போ வந்து குக்கர் மூடிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து குக்கர் போட்டாச்சு, நம்ம மூடியாச்சு. 3 விசில் போட்டோம். 3 விசில் வந்தாலே குழம்பு ரெடி. ஓகே, 3 விசில் வந்தாலே குழம்பு ரெடி. க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகே, நல்லா வதங்கட்டும். எனக்கு வந்து நேற்றுலேருந்து பிடிச்சி ஒரு 1 or 2 minutes அது வதங்கிறதுக்கு. மோனக்காக எல்லாம் ஈஸியாக இருந்ததா சொல்லி கொடுத்துருக்குறேன்.
இதுக்கப்புறம் மோனா தானே எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணணும். மெயின்டைன் பண்ணணும். எல்லாமே ஒன்று கற்று வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் வைக்கணும். அளவு ஃபஸ்ட்டு வந்து அளவெல்லாம் கற்று வச்சுக்கணும். எவ்வளோ உப்பு போடணும், எவ்வளோ எண்ணெய் போடணும், என்னென்ன மசாலா எங்கே எப்போலாம் போடுறது அப்படின்ட்டு அது தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக போயிடும். ஆல்மோஸ்ட் எல்லா டிஷ்க்கும் ஒரே இதுதான், எல்லாமே சும்மா ஸ்லைட். அதனால எண்ணெய் அந்த மாதிரி குவான்டிட்டிஸ்லாம் கற்று வச்சுக்கணும். குக்கிங் ரொம்ப நல்லா ஈஸி தான். எல்லாமே ஒரு கொஞ்சம் ஐடியாஸ் பண்ணிட்டாவே போதும். ஒரு பக்கம் மம்மி சப்பாத்தி ப்ரிப்பரேஷன், அந்த பக்கம் மோனா கீரைக்குழம்பு ப்ரிப்பரேஷன். மம்மி வந்து என்னெல்லாம் செய்வாங்க, என்னெல்லாம் செய்வீங்க? அது தலைக்கு எண்ணெய்லாம் செய்வேன். தலைக்கு எண்ணெய் சேர்த்து ரோஸ் வாட்டர் செய்யுது அப்பெல்லாம் செஞ்சுறேன் நான். இப்போ கூட வாங்கி வந்து வச்சிருக்கேன். ரோஸ் பாடி பவுடரு, வாஷ், பாடி வாஷ். நீங்க வந்து ஃபேக்டரி வச்சிருக்கலாம். அப்போதுலேருந்து சின்ன இந்த பசங்களுக்காக எல்லாம் பண்ணி கொடுத்தேன். இப்போ அதெல்லாம் கேர் பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணிட்டேன், அவங்களுக்கும் டைம் இல்லை. என்ன பண்ணுறது, எங்க அம்மா திட்டினே இருப்பாங்க, என்ன போடுறீ அப்படின்னு என்னையே போடு. ஆனா இப்பதான் எங்க அம்மா என் கூட சேர்ந்து என்ன போட மாட்டாங்க. அம்மா என்ன போடணும், எனக்கே ஸ்கூல் டைம்ல என்ன போடலன்னா ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆயிடுச்சு. காலேஜ் போனதுல இருந்தா என்ன போடுறது, இப்போ எல்லாம் நல்லா எண்ணெய் போட்டதான பசங்க எதுவுமே கேர் எடுக்கிறது இல்லை. வெறும் எல்லாமே இது கெமிக்கல்ஸ் தான். நேச்சுரலாக எதுவும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால ஸ்கின் எல்லாமே போடும். நான் வந்து எப்படின்னா ஒரு நாள் எண்ணெய் வச்சுட்டு தலை குடிச்சா எங்க அம்மா பிடிக்க திட்டினே இருப்பாங்க. எண்ணெய் வச்சுட்டு உடனே குளிக்க கூடாது அப்படின்னு சா வீட்டுல பண்ற மாதிரி பண்றாங்க அப்படின்னு கத்தினே. அதனால என்ன போடுறது இல்ல, ஆயில் வந்து ரொம்ப நேரமும் வைக்க கூடாது. அவங்க வந்து ஒரு நாள் ஃபுல்லா வைக்கணும், இல்லைன்னா நைட்டு தேய்ச்சிட்டு படுத்தா கூட திட்டுவாங்க. இப்பெல்லாம் டாக்டர்ஸ் சொல்றாங்க ஏன்னா இது ரொம்ப நேரம் கொஞ்ச நேரம் வச்சுட்டு. என் கூட சேர்ந்து எங்க அம்மாவும் வச்சுட்டாங்க என்ன வைக்கிறது. இல்லை நானும் ரொம்ப நாளா பார்த்துக்கிறேன். என்ன சப்பாத்தி பருப்பு போடு, இன்னும் கொஞ்சம் போடுற வந்து ஓகே. தூள் கோவரம் பருப்பு வந்து நம்ம போட்டு நல்லா லிசிங் சவுண்ட் நல்லா வரும். அது வந்து தண்ணி படுறதுனால அந்த மாதிரிலாம் சவுண்ட் வந்து தான் ஒரு குக்கிங்க்கு ஒரு கலை. கரெக்ட். இப்போ அந்த இது பாயில் பண்ணி வச்சோம் இல்லையாம்மா, இந்த தண்ணி வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த தண்ணியை வந்து நம்ம ரசம் வைக்கலாம், நல்லா வைக்கலாம். நான் டேஸ்ட் கொடுக்கலாமா? இல்லை ரசம் வைக்கலாம். அது இது குழம்புல கூட ஊற்றி பாயில் பண்ணிக்கலாம். கீரை குழம்புல 1 hour ஸ்பெண்ட் பண்ணுவோம். நோட் திஸ் பாயிண்ட். எதுவுமே வேஸ்ட் பண்ணுறது அந்த தண்ணி வந்து அதுதான் ஸ்மெல்த்தே. எல்லா பயிர் வகையும் ஆக்சுவலி ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. பசங்க ப்ரோட்டீன் வேணும் அதை இதை வாங்கி சாப்பிட்றாங்க. ஆமாம், அதோட இது வீட்டில் இருக்கிற இதே சாப்பிட்டாலே ப்ரோட்டீன். இப்போல்லாம் ப்ரோட்டீன் எல்லாரும் எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ப்ரோட்டீன் எல்லாமே ரெடிமேட் சாப்பிட்ற ஃபுட்டெல்லாம் வந்து சரி இருக்கிறது. அதனால ப்ரோட்டீன் ஓகே. பருப்பு போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பருப்பு போடுறதுக்கு முன்னாடி ஊற வைக்கணும். ஊற வச்சு பார்த்தோம்னா அதே மாதிரி மம்மி எப்படின்னா உட்காந்து இப்படி டீ போடுறதுலாம் இல்லை, டக் 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 டக்குன்னு கையிலே வெட்டி டக் டக் போட்டு முடிச்சிடுவாங்க. இதெல்லாம் அந்த அளவுக்கு பண்ணிட்டு தான் வேலைக்கு போவாங்க.
ஃபர்ஸ்ட் முடிச்சு ஃபர்ஸ்ட் தான் கையில் எப்படி வெட்டி கேள்வி சிக்கன் போட்டுப்பாங்க. நாங்களாம் ஒரு தக்காளி கற்றுக்குறேன். கொஞ்சம் இதாகட்டுமா மம்மி? இல்ல போட்டுடு, அவ்வளோ போட்டுடு. ஓகே சார். இது என்ன கீரை மம்மி? பாலக்கீரை. பாலக்கீரை. ஐயோ பாவம், ரொம்ப ப்ரோட்டீன் இது ஆக்சுவலி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு, கிரேவி. இப்போ அது மேலே கொஞ்சம் இது போட்டு ஃபைன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போ வந்து எல்லாம் மோனா செஞ்சிருந்தெல்லாம் சாப்பிட்டு இப்போ தான் வந்து டைஜஷன் ஆகி மேலே வந்துக்கிறேன். ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ், இது நான் வீட்டில் இருக்கல இன்றைக்கி. ஸோ மோனா வண்டி தான் காலையிலேருந்து மம்மி கூட சேர்ந்து ஏதோ ப்ரிப்பேர் பண்ணியிருந்துக்கிறாங்க எல்லாமே சேர்ந்து. நானும் வந்து இப்போ தான் வீட்டுக்கு வந்த பிறகு தான் எல்லாம் கிளிப்பிங்கெல்லாம் பார்த்தேன். ஸோ ஆக்சுவலி சாப்பிடும் போதும் வீடியோ எடுக்கல, ஏன்னா நான் டயர்டாக வந்து ஆஃபீஸ்லேருந்து வந்ததுனால அது அப்படியே வந்தோன்னே நான் சாப்பிட்டதுனால மோனா வந்து வீடியோலாம் எடுக்கல. நார்மலாக நான் சாப்பிட்டுருந்தேன். அவன் என்னோட இது சொல்லிட்டேன் நான், எனக்கு என்ன ஃபீல் ஆயிடுச்சு, சூப்பராக பண்ணியிருக்கிறாங்களா இல்லையா, என்னோட ஆஸ் யூஷுவல் நான் கமெண்ட்ஸ் கொடுக்குறது நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன் மோனாக்கு. சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பண்ணியிருக்குது. வர வேறு லெவலில் வந்து மம்மி கூட சேர்ந்து ஒரு டிஷ்ஷாக பண்ணியிருக்குது புள்ள. நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்ச நாளில் வந்து இன்னும் ப்ரோ ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வந்து அப்பப்போ சப்போர்ட் பண்ணுங்கள். எதனா அது செய்கிற டிஷ்ஷில் வந்து எதனா குறை இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களோட கருத்தை வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் போட்டுவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எவ்ரி ஒன் வெல்கம். உங்களோட சஜஷன் வந்து கண்டிப்பாக நாங்கள் வந்து ஏற்றுப்போம், மோனாவும் ஏற்றுக்கோ, ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் டேஸ்ட் பண்ணிட்டு ஓகே லைக் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா இருக்குதான்னு கேட்டிங்கன்னா யாரும் ஒன்றும் அவ்வளோ சீக்கிரம் பர்ஃபெக்ட் ஆக மாட்டாங்க. கொஞ்சம் இப்போ லிட்டில் மிஸ்டேக்ஸ் தான், அது வந்து எல்லாம் சரியாயிடும். அதெல்லாம் போக 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 ஷிஸ் பிகமிங் ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட முக்கியமான விஷயம் தான் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் கீழே இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. See you tomorrow on another video. Bye.